இந்த வீடியோவில் நம்ம வேம் ப்ளஸ் மோடி மெத்தட் ஃபுல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமுமே எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி ஆப்டிமல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆப்டிமல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொன்னாலே வேம் ப்ளஸ் மோடி மெத்தட் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வேம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து மோடி மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் தான் கொஸ்டின், இது சப்ளை, இது டிமாண்ட். ஸோ இதுவும் கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவலாக வருதான்னு பேலன்ஸ் வந்து செக் பண்ணும், இது பேலன்ஸ்டு ப்ராப்ளமா இல்லையான்னு. அப்போது 7 + 9 + 18 34. இங்கே 5 + 8 + 7 + 14 பண்ணாலும் 34. ஸோ சமேஷன் இதெல்லாம் ஏஐ, இது பிஜே. ஓகே, ஸோ சமேஷன் ஏஐயும் 34 தான், சமேஷன் பி அது பாருங்கள் பிஜேவும் 34 தான். ரெண்டுமே சேம்னால இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணோன்னா இது பேலன்ஸ்டு ப்ராப்ளமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம். அப்படி இது பேலன்ஸ்டு ப்ராப்ளமா இல்லைன்னா நம்ம டம்மி ரோஸ் இல்லை டம்மி காலம் யூஸ் பண்ணுவோம். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ எண்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே, ஸோ இது வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளம் தான், இது ரெண்டுமே சேம். ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வேம் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம், ஒஜைல் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு ஒஜைல் அப்ராக்சிமேஷன் மெத்தட்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு ரோவில் மினிமம் எது, ஃபஸ்ட்டு மினிமம் 19 இல்லை 10 தான் ஃபஸ்ட்டு மினிமம், அடுத்த மினிமம் தான் 19. ஸோ 19 - 10 பண்ணும்போது நமக்கு 9. அடுத்த மினிமம் என்னது 30. நெக்ஸ்ட்டு இந்த மினிமம் என்னது 40. 40 - 13 பண்ணும்போது நமக்கு 10. அடுத்தது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மினிமம் 8, அடுத்த மினிமம் என்னது, இந்த டேபிள் தான் பார்க்கணும். இது வந்து சப்ளை, இது டிமாண்ட். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நான் அதனால் கலர் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் மினிமம் எது 8, அடுத்த மினிமம் என்னது 20. ஸோ 20 - 8 அப்படின்னு போடணும். அப்போது உங்களுக்கு 12. நெக்ஸ்ட்டு இந்த இப்போ காலம் வைஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் 19, அடுத்த மினிமம் 40. ஸோ 40 - 19 21. அடுத்த மினிமம் இதில் பாருங்கள் 8, அடுத்தது மினிமம் 30. 30 - 8 22. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் 40 தான் மினிமம், அடுத்த மினிமம் 50. ஸோ 50 - 40 10. நெக்ஸ்ட்டு வந்து 10 தான் மினிமம், அடுத்த மினிமம் 20. 20 - 10 10. ஸோ இந்த இதுலேயே எது உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு 9 10 12 21 22 10 10னா 22 தான் மேக்ஸிமம். ஸோ இப்போ இதில் கம்மியான நம்பர் எது, இந்த காலம்லனா 8. 30 38ல் 8 தான் கம்மி. ஸோ இப்போ 8 18 இருக்குன்னா நம்ம 8 இந்த இடத்துல கம்மியான வேல்யூ என்ன 8 இதில் போட்டுட்டு இதை அடிச்சுட்டு 0. ஸோ இதோட கரஸ்பாண்டிங்கான காலம் போயிடும். நெக்ஸ்ட்டு இதை அடிச்சுட்டு 18 - 8னா 10. ஓகே, இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்த ரோலில் 19 50 10. இதில் எது மினிமம் 10. நெக்ஸ்ட்டு இது மினிமம் 19. ஸோ 19 - 10 9. அடுத்ததில் பாருங்கள் 40, அடுத்த மினிமம் 60. அப்போது 60 - 40னா 20. அடுத்ததில் பாருங்கள் மினிமம் 20, நெக்ஸ்ட்டு மினிமம் என்னது 40. அப்போ 40 - 20னா 20. இப்போ இந்த காலமில் பாருங்கள், காலமில் பார்க்கும்போது 19, அடுத்த மினிமம் 40. 40 - 19 21. இது பார்க்கக்கூடாது, ஏன்னா இந்த வேல்யூ முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இங்கே அடுத்த காலம் 40, அடுத்த மினிமம் 50. ஸோ 50 - 40னா 10. நெக்ஸ்ட்டு இதில் மினிமம் 10, அடுத்த மினிமம் 20. 20 - 10 10. இப்போது இதில் எது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, 9 20 20 10 10 21னா 21 தான் அதிகம். ஸோ இந்த காலமை கன்சிடர் பண்ணிக்கணும். இதில் எது மினிமம் வேல்யூ 19 70 40ல் 19. ஸோ இப்போ 5 7னா என்ன பண்ணிக்கணும், 5 போட்டுட்டு கம்மியானதை போட்டுட்டு, அப்போது 5 - 7 - 5னா 2. மிச்சம் ரெண்டுத்தையும் அடிச்சுட்டு இதுவும் அடிச்சுட்டு 0ன்னு போட்டுடணும். மறுபடியும் அடுத்தது இது ரெண்டுத்தில் வந்துட்டு 10, நெக்ஸ்ட்டு 50 தான் மினிமம். அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும் 40. அடுத்ததில் வந்து பாருங்கள், இப்போ இதெல்லாம் அடித்ததுனால தான் நான் பென்னில் அடுத்ததில் பாருங்கள் 40 60. ஸோ 60 - 40 20. நெக்ஸ்ட்டு பாருங்கள்
இதில் வந்து பாருங்கள் 70 - 20 50. ஸோ அடுத்ததில் இது ஃபுல்லாக போயிடுச்சு, இதுவும் ஆல்ரெடி போயாச்சு. இப்போ இது 2 தான், இதில் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது 10, ஏன்னா 50 40 அந்த மாதிரி 40 இருக்குது 50 இருக்குது. 50 - 40 10. நெக்ஸ்ட்டு 10 தான் லீஸ்ட். அடுத்தது 20 - 10 10. இப்போது 10 10 40 20 50. இதில் எது மேக்ஸிமம் 50 தான் மேக்ஸிமம். ஸோ இப்போ இந்த ரோலில் இது ஆல்ரெடி முடிஞ்சாச்சு, இது அலோகேட். இது ரெண்டுத்தில் எது மினிமம் 20. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு 14 இருக்குது 10 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எது கம்மி 10 தான். அப்போது நம்ம 10ன்னு போட்டுட்டு இதை அடிச்சுட்டு இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 14. ஸோ 14 - 10ன்னா என்னது 4 ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்ததையும் பார்க்கும்போது 10 50 - 10 40. அடுத்ததுலேயும் 60 - 40 20. இது முடிஞ்சிடுச்சு, இதை விட்டுறணும். இதை நான் அடிக்க மறந்துட்டேன், ஏன்னா இங்கே தானே மினிமம்னா அந்த முடிச்சுட்டு அதோட ரோ முடிஞ்சிடுச்சுன்னா அடிக்கணும்ல. ஸோ அது மறந்துட்டேன், இப்போ பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இது முடிஞ்சிடுச்சு, இதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போது இது இருக்குது. இப்போது 50 - 40 10. நெக்ஸ்ட்டு 60 - 10ன்னு பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வரும். ஓகேவா, இப்போ முடிச்சிட்டோம். 40 20 10 50ல் எது வந்து மேக்ஸிமம்னா 50 தான் மேக்ஸிமம். ஸோ இந்த காலமில் எடுங்க. இந்த காலமில் என்ன இருக்குது 10 இருக்குது 60 இருக்குது. எது மினிமம் 10. இப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது 2 இருக்குது. ஸோ மினிமம் என்னது 2. 2னால மினிமம் அடிச்சுட்டு இது கரஸ்பாண்டிங் ரோவும் அடிச்சிடணும். இப்போ 4 - 2னா 2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த ரோ முடிஞ்சிச்சு, இது மட்டும்தான். ஸோ இது 60 - 40 20. இது முடிஞ்சிச்சு ஆல்ரெடி, எல்லாம் கேன்சல் ஆகி அலோகேட் அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மிச்சம் என்ன இருக்குன்னா 40 இருக்குது. இந்த இடத்துல ஒன்றே தான் இருக்குது 60 இருக்குது. இப்போ 20 40 60ல் எது வந்து மேக்ஸிமம் 60 தான் மேக்ஸிமம். அப்போது இந்த ரோ எடுத்துக்கணும். இப்போது 60 இது இருக்கிறதே ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான். இங்கே அலோகேட் ஆகிடுச்சு, இங்கே அலோகேட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து இங்கே 2 இருக்குது 10 இருக்குது. அப்போ 2 தான் மினிமம். 2ன்னு போட்டுட்டு அடிச்சுட்டு 0ன்னு போட்டுட்டு இங்கே 9 - 2னா என்னது 5 சாரி 7. 9 - 2 7. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குது அடுத்தது வெறும் இந்த இடத்துலலாம் முடிஞ்சிடுச்சு, இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இது வெறும் 40 மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது, இங்கேயும் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இந்த இடத்துல வெறும் 40. இந்த ரோவும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே 40 அங்கேயும் 40. ஸோ பாக்ஸ்குள்ளே பாருங்கள் 40ல் 7 இருக்குது 7 இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன பண்ணும் 7ன்னு போட்டுட்டு இதையும் கேன்சல் பண்ணி இதுவும் கேன்சல் பண்ணும். அவ்வளோதான், இதுதான் வந்து வேம் மெத்தட். ஸோ இது முடிச்சிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது வந்து நான் டீஜென்ரஸியாக இல்லையா அந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இண்டிபெண்டன்ட் அலோகேஷன் ஈக்குவல் டு m + n - 1. எம்னா ரோ, என்னன்னா காலம். இந்த பாக்ஸில் எத்தனை ரோ இருக்குது கொஸ்டின் காட்டுறேன். இப்போது இதில் எத்தனை ரோ இருக்குது 1 2 3. எத்தனை காலம் இருக்குது 1 2 3 4. 3 rows 4. ஸோ 3 rows 4 காலம். இந்த ஃபார்முலா மைனஸ் 7 - 1 6ன்னு. ஸோ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அலோகேஷன் ஃபார்முலா படி நமக்கு 6 வந்திருக்கு. இப்போ உண்மையாகவே அந்த டேபிளில் 6 அலோகேஷன் இருக்கான்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். இதுக்கு 1, இதுக்கு 2. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதெல்லாம் எடுக்கக்கூடாது. வேல்யூ குட்டி குட்டி பாக்ஸில் போட்டிருப்பீங்களா, அதுதான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6. அப்போ இங்கேயும் 6 வந்திருக்கு. இங்கேயும் 6 அங்கேயும் 6, ரெண்டு வேல்யூ சேமு. ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இண்டிபெண்டன்ட் அலோகேஷன் ஈக்குவல் டு இங்கே வந்து 6 கிடச்சிருக்கா, அதுவும் உள்ளே இருக்கிற கவுண்ட்டும் உங்களுக்கு அலோகேஷன் கவுண்ட்டும் 6 ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா இது நான் டீஜெனரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் 6 = 6ன்னு சொல்லிட்டு இது நான் டீஜெனரசி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இது நான் டீஜெனரசி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டு ஃபைண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன். ஏன்னா கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஆப்டிமாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம மோடி மெத்தடு யூஸ் பண்ணோம். அது என்ன மோடி மெத்தட்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட்டாக இதில் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல,
இதில் இருக்கிற ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதெல்லாம் விட்டுட்டு இந்த குட்டி குட்டி பாக்ஸில் நம்ம வேல்யூஸ் வந்ததில் அதை அழகாக இந்த டேபிள் எழுதி வச்சிடணும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிட்டு இந்த சைடில் இருக்கிறதுலாம் U1 U2 U3. இங்கே எப்போவுமே பேஸ் எல்லாமே V, ஹரிசாண்டல் அந்த ஹரிசாண்டல் எல்லாம் V, வெர்டிக்கல் எல்லாமே U. அதாவது சப்ளை எல்லாம் U, UIs, டிமாண்ட் எல்லாம் VJs. அப்போ U1 U2 U3, V1 V2 V3 V4. இப்போ அந்த குட்டி குட்டி பாக்ஸோட வேல்யூஸை இதில் எழுதிடணும். இப்போ நான் வேல்யூஸ் எழுதிட்டேன், அந்த குட்டி குட்டி பாக்ஸில் உள்ளதை எழுதிட்டு இப்போது எதுக்கு நம்ம 0 போடணும் அப்படின்னா, இப்போ இந்த ரோலில் பாருங்கள் எத்தனை அலோகேஷன் இருக்குது, 1 2. இந்த ரோலில் 1 2, இங்கே 1 2. ஸோ மேக்ஸிமம் எங்கே வருதோ அதுக்கு தான் 0 போடணும். ஆனால் இங்கே எல்லாமே சேம் தான். இப்போ இந்த காலமில் செக் பண்ணலாம், இங்கே வெறும் 1 தான், இங்கேயும் 1 தான், இங்கேயும் ஒரே ஒரு அலோகேஷன். ஆனால் இங்கே 3 அலோகேஷனுக்கு 2 2 10ன்னு. ஸோ மேக்ஸிமம் அலோகேஷன் எங்கே வருதோ அதுக்கு தான் 0 போடணும். சப்போஸ் இந்த ரோலே எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு அலோகேஷன் இருந்தால் நீங்கள் 0 போட்டுக்கலாம். ஆனால் இங்கே காலமில் தான் மேக்ஸிமம் அலோகேஷன் இருக்குது. அதாவது 3 குட்டி குட்டி பாக்ஸை நான் இங்கே தான் அதிகமாக இருக்குது. இங்கே வெறும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. காலம் படி ரோலை பார்த்தா எல்லாத்துலேயும் 2 2 தான் இருக்குது. ஸோ அதிகமாக இங்கே 3 தான் இருக்குது. அப்போது V4க்கு நான் 0 போடுவேன். ஓகேவா? எங்கே மேக்ஸிமம் அலோகேஷன் இருக்கோ அங்கே தான் நீங்கள் 0 போடணும். சப்போஸ் எல்லாமே எனக்கு 2 2 2ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் U1 = 0னே போட்டுடலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே 3 இருக்குல்ல, இங்கே என்ன தான் இங்கே 2 இங்கே 2 இங்கே 2. ஆனால் இங்கே 1 இங்கே 1, இங்கே அலோகேஷன் வெறும் 1, இங்கே 1 2 3 3 குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் எங்கே இருக்கோ அதுக்கு 0 போடணும். இப்போ இங்கே V4 தான், V4க்கு நான் 0 போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை தான் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து Cij = Ui + Vj. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் வந்து என்னது, நார்மலாக என்ன சொல்லணும்னா C11 C12 C13 C14. அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் AIs, இது BJ, A1 A2 A3 B1 B2 B3 B4. இது C11 C12 மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் அலோகேட்டட் செல்ஸ் மட்டுமே கலெக்ட் பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன அலோகேட்டட் செல்னால் இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸு, இது 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 இது. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது, இந்த இது C11, அடுத்தது இது C14, அடுத்தது C23, அடுத்தது C24, நெக்ஸ்ட்டு C32, அடுத்தது C34. அதுதான் இந்த அலோகேட்டட் செல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்முலா சொன்னல Cij = Ui + Vjன்னு. இப்போ நம்ம அதுக்கு வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ வேணும்ல, நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தெரியும், V4 = 0. ஏன்னா மேக்ஸிமம் அலோகேஷன் எங்கே வருதோ அங்கே 0. ஓகேவா? ஸோ மற்ற வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க, Cij = Ui + Vj. இப்போ நமக்கு என்ன அலோகேட்டட் செல்ஸ் இருக்கோ, எங்கே குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கோ அந்த செல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி இங்கே எழுதிக்கிட்டாங்க. இப்போது இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றுத்துக்கும் C11னா U1 + V1. நமக்கு ஆல்ரெடி V1ஓட வேல்யூ தெரியும். C11 வந்து என்னதுன்னா, உங்களுக்கு ஒரிஜினல் காஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்கும்ல, 19 30 50 10 70 30 40 60 40 8 70 C20, இதெல்லாம் Cij. ஓகே, ஸோ இப்போ C11னா அந்த பாக்ஸ்க்கு என்ன இருக்குது, 19. ஸோ 19 = U1 நமக்கு தெரியாது, ஆனால் V1ம் தெரியாது. ஸோ எழுதி வச்சுக்கோங்க அப்படியே. இப்போ அடுத்தது C14 என்னது, 10 = U1 தெரியாது, ஆனால் V4 தெரியும், 0. ஏன் இங்கே இருக்குல்ல. ஸோ அப்போ U1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 10ன்னு. அப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. 19 = U1னா என்னது, 10 + V1. அப்போ V1ஓட வேல்யூ என்ன, 19 - 10னா என்ன வரும், 9 வரும். ஸோ V1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 9. V1ஓட வேல்யூ 9 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு C23னா என்ன இருக்குது, C23னா என்னது, 40. ஸோ 40 = நமக்கு U2 வேல்யூ தெரியாது. ஸோ U2 தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். V3யும் தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு C24னா என்னது, 60. ஸோ 60 = U2ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, பட் V4 தெரியும், என்னது 0 + 0. அப்போ U2 = என்னது, 60. U2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. அப்போது என்ன கிடைக்கும், V3 = இங்கே
V3 வந்து பார்க்கும்போது இங்கே வந்து 40, இங்கே வந்து 60 ப்ளஸ் V3. அப்போனா V3னா என்னது 40, இந்த சைட் போச்சுன்னா -60, 40 - 60, ஸோ -20. அப்போ V3 வேல்யூ -20 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது C32ஓட வேல்யூ என்னது 8. ஸோ 8 ஈக்குவல் டு U2 தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் 60. V2ஓட வேல்யூ தெரியாது, ஸோ ப்ளஸ் V2. அப்போது 8 - 60 ஈக்குவல் டு V2. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. C32னா U3 ப்ளஸ் V2ல நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி. இப்போது 8 இஸ் ஈக்குவல் டு U3க்கு வேல்யூ தெரியாது, ஸோ U3 ப்ளஸ் V2னே வச்சுக்கோங்க. V2க்கும் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கல. இப்போது C34னா என்னது 20 இஸ் ஈக்குவல் டு U3 நமக்கு தெரியாது, ஆனால் V4னா என்ன தெரியும் 0, ஸோ U3 வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 8 இது எந்த சைட் போச்சுன்னா -20 ஈக்குவல் டு V2. அப்போ V2ஓட வேல்யூ என்னது -12. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நான் கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸுமே நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். U1, U2, U3 எல்லாமே இப்போ முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸுமே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நான் அலோகேட்டட் செல்ஸ்னால் அலோகேட் ஆகாமல் இருக்கிறது. இப்போ இங்கே என்னென்ன அலோகேட் ஆகலை, 30க்கு குட்டி பாக்ஸ் இல்லை, 50க்கு குட்டி பாக்ஸ் இல்லை, 70க்கு இல்லை, 30க்கு இல்லை, 40க்கு இல்லை, 70க்கு இல்லை, எதுக்கு இல்லையோ அதை கலெக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் C12, C13, C21, C22, C31, C33. ஏன்னா இங்கே பாருங்கள் C12 இந்த இடத்துல இல்லைல்ல, இந்த இடத்துல இது நான் C12, இது C13, அதனால தான் எழுதுனேன். இது C21, இது C22, அடுத்தது C31, C33, அதனால தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூஸை இங்கே எழுதிக்கணும், ஓகேவா? ஏன்னா நம்ம ஆப்டிமல் கண்டுபிடிக்கணும்ல, ஸோ அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போது C12ஓட மினிமம் கிவன் காஸ்ட் என்னது 30. அதே மாதிரி C13 50. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு உள்ளது எழுதிக்கலாம். C21 70, C22 30, C31 40, C33 70. அலோகேட் ஆகாத செல்ஸ் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போது இதுக்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். C12 ஏன்னா இங்கே வந்து UI ப்ளஸ் VJ CIJ. இப்போ இங்கே C12னா C12 ஈக்குவல் டு U1 ப்ளஸ் V1. U1ஓட வேல்யூ என்னது அங்கே 10 ப்ளஸ் V1னா என்னது 19. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? இப்போது இங்கே C12னா U1 ப்ளஸ் V2. U1னா 10, V2னா என்னது -12. ஸோ 10 ஆஃப் -12 வந்துட்டு -2. அதே மாதிரி இதுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். U1 இப்போ வந்து C13 U1 ப்ளஸ் V3. U1னா என்னது 10 அங்கே கண்டுபிடிச்சது, V3னா -20. அப்போது 10 -20 அப்படின்னு பண்ணும்போது நமக்கு -10 வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி U2 ப்ளஸ் V1. U2னா 60, V1னா 19. V1 வந்துட்டு 9. அது நம்ம முன்னாடி 9 தானே கண்டுபிடிச்சோம் இங்கே, ஸோ அது 9. 60 ப்ளஸ் 9னா 69. அடுத்தது U2 ப்ளஸ் V2. U2னா வந்து 60, V2னா ப்ளஸ் ஆஃப் -12. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 48 வரும். சாரி, இங்கே போகணும் 48. அதே மாதிரி U3 ப்ளஸ் V1. U3னா 20, V1னா 19. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 29. அதே மாதிரி U3 ப்ளஸ் V3 அப்போனா 20 - 20னா 0. இப்போது இங்கே DIJ எப்படி வந்து கேல்குலேட் பண்ணோன்னா CIJ மைனஸ் ஆஃப் இது. ஸோ இங்கே பார்க்கும்போது 30 மைனஸ் ஃபார்முலா படி இங்கே என்ன ஆன்சர் வந்து -2. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு 32. அந்த மாதிரி 50 மைனஸ் ஆஃப் -10னா 50 ப்ளஸ் 10னா உங்களுக்கு என்ன வருது 60. அதே மாதிரி இங்கே 70 - 69 அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது 1. இங்கே வந்துட்டு 30 - 48னா -18.
அதே மாதிரி 40 மைனஸ் 29 அப்படின்னா 11. நெக்ஸ்ட்டு 70 மைனஸ் 0னா 70. இப்போ நம்ம டார்கெட் என்னென்னா ஆப்டிமல் சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஐஜியில் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே நமக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் எழுதிடுவோம். ஆனால் இங்கே செக் பண்ணி பாருங்கள், இது 32 60 எல்லாமே ஓகே. ஆனால் இந்த இடத்துல மட்டும் மைனஸ் இருக்குது. ஸோ ஒன்று கூட இருக்கக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். டிஐஜே வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 0 இருக்கலாம், பாசிட்டிவ் இருக்கலாம், ஆனால் நெகட்டிவ் இருக்கக்கூடாது. பட் நமக்கு இங்கே நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து ஆப்டிமல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஏன்னா இது ஆப்டிமல் இல்லைல்ல. இப்போ நம்ம புது டேபிளை கொண்டு வரணும். எப்படின்னா அதோ இந்த மாதிரி வச்சு பண்ணுறதுக்காக தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு எல்லாம் மாற்றுவோம். ஓகேவா? ஏன்னா இது வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0னா முடிச்சிடலாம். ஆனால் இது வந்துட்டு இல்லை, ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷன் ஆப்டிமல் இல்லை. நம்ம அதை அடுத்த ஆப்டிமலாக ஆக்கிற வேலையை பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வி ஃபைண்ட் பெனாலிட்டி. ஒரு டீட்டா உள்ளே போட்டு ஸ்டார்ட் பண்ணுற லூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னா வி ஃபைண்ட் பெனாலிட்டி ஃபார் அன்அலோகேட்டட் செல். அன்அலோகேட்டட் செல்னால் எதுக்கெல்லாம் அலோகேட் ஆகாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம பெனாலிட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது தானே ப்ரீவியஸ் டேபிள். இதில் அன்அலோகேட்டட் ஆகாதது எது? 30 50 70 30 40 70. ஸோ 30னா C1 C12 C13 C3 C21 C22 C31 C33 அதுதான் நம்ம வந்துட்டு இங்கே எழுதிக்கிறோம். இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பெனாலிட்டி. இதோட ஃபார்முலா என்னென்னா PIJ is equal to UI plus VJ minus CIJ அப்படின்னு. இப்போ என்னென்ன அன்அலோகேட்டட் செல்லோ அதெல்லாம் இங்கே எழுதிக்கணும். எழுதிட்டு U1 இப்போ வந்துட்டு என்னது, அதில் I இருக்கிற இடத்துல தான் வந்து இப்போது IJ இங்கே 1 2, அதனால தான் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு ஐனா 1 Jனா 2 அந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த ஃபார்முலா C12னா U1 ப்ளஸ் V1 மைனஸ் C12 அந்த மாதிரி. இப்போ நமக்கு தான் V1 V2 எல்லா வேல்யூஸும் தெரியும்ல எல்லாத்துக்குமே. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கணும். இப்போது அங்கே இதில் வந்துட்டு நமக்கு U1ஓட வேல்யூ என்னது? 10. அடுத்தது V2ஓட வேல்யூ என்னது? -12. அப்போது 10 - 12னா என்னது? -2. அதுதான் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். -2. இந்த C12னா 30. இங்கே பாருங்கள், ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குல்ல, 30. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கொண்டு வந்துடணும். U1ஓட வேல்யூ என்ன, V3 என்ன, C13னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வேல்யூஸ் கொண்டு வரணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துச்சா, அந்தந்த வேல்யூஸ்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்த ஆன்சரில் எது வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வந்த ஆன்சரில் எல்லாமே வந்து பார்க்கும்போது 18 தான் மேக்ஸிமமாக இருக்குது, மற்றெல்லாம் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. சப்போஸ் பாசிட்டிவாக இருந்தால் கூட மேக்ஸிமம் தான் நம்ம எடுக்கணும். மேக்ஸிமம்னா 18 தான் வருது. 18 எங்கே இருக்குது? C22. ஸோ அப்போ இப்போ வாங்க, இப்போ நமக்கு எங்கே மேக்ஸிமம் வந்ததுன்னா C22. ஸோ இப்போ அடுத்த டேபிளில் அதே மாதிரி முன்னாடி இருக்கிறது அப்படியே எழுதிக்கணும், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த டேபிளில் நான் அப்படியே எழுதியிருக்கேன் அலோகேட்டட் செல்ஸோடு அப்படியே. இப்போது C22 தானே மேக்ஸிமமாக இருக்குது. C22னா என்னது? இது தான். ஸோ இந்த இடத்த தான் நம்ம டீட்டான்னு போடணும். ஓகேவா? ஸோ டீட்டான்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வர்டிக்கல்லே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஹரிசாண்டல்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் வந்து உங்களுக்கு வர்டிக்கல்லேருந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்று வர்டிக்கல்னால் இன்னொன்று ஹரிசாண்டல், ஒன்று வர்டிக்கல்னால் இன்னொன்று ஹரிசாண்டல், அப்படி தான் போடணும். நீங்கள் எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அலோகேட்டருக்கு தான் மூவ் ஆகணும். ஃபஸ்ட்டு நான் அலோகேட்டரில் தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணதே இங்கே, இதெல்லாம் வந்து நான் அலோகேட்டட் செல்ஸ் தானே. இதில் மேக்ஸிமம் எது? C22. ஸோ நான் அலோகேட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் அலோகேட்டருக்கு மட்டும்தான் போகும். ஸோ இங்கே நான் டாட் போட்டு டீட்டான்னு போட்டேன். இப்போது வர்டிக்கல்னால நான் ஃபஸ்ட்டு இப்படி போகிறேன். ஓகே, ஏன்னா இங்கே அலோகேட்டர் இருக்குது. அடுத்த அலோகேட்டர் இப்போ வர்டிக்கல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலில் எங்கே அடுத்த அலோகேட்டருக்கு? இங்கே தான். ஸோ அடுத்து இப்படி போகிறேன். இப்போ நான் ஹரிசாண்டல் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்னது? வர்டிக்கல் ஒன்றா தான் மூவ் ஆகணும். இப்போ அடுத்து வந்துட்டு அலோகேட்டர் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நான் இங்கேயே போடுறேன். வர்டிக்கல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் தான் போடணும். ஆனால் நான் இங்கே நிறுத்த மாட்டேன். ஏன் நிறுத்த மாட்டேன்னா இப்போ நான் இங்கே போட்டேன்னா நெக்ஸ்ட்டு மேலே தானே போகணும். ஆனால் மேலே இருக்குது அலோகேட்டடு.
இங்கே இருக்குது ஓகே, நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் தானே அடுத்தது போகணும். இப்போது இங்கே வர்டிகல் முடிஞ்சிச்சு, வர்டிகல் முடிஞ்ச உடனே ஹரிசாண்டல் இங்கே தான் போடணும், ஏன்னா இதுதான் அலோகேட்டட். ஆனால் ஏன்னா இப்போ மேலே போக முடியாது, வர்டிகலுக்கு அடுத்து வர்டிகல் வர, வர்டிகலுக்கு அடுத்து ஹரிசாண்டல், இப்படி வரும்போது வந்துடும். அடுத்து நம்மளால் மேலே போக முடியாது, ஏன்னா அங்கே அலோகேட்டட் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இதுலேயே ஆரம்பித்த இடத்துக்கே வந்து முடிச்சிடுறாங்க. ஓகேவா, ஆரம்பித்த இடத்துக்கே முடிச்சிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ண இடம் எப்போவுமே பாசிட்டிவ், அடுத்தது நெகட்டிவ், அடுத்தது பாசிட்டிவ், அடுத்தது நெகட்டிவ். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணது பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் மெயின். அப்போ இது டீட்டா ப்ளஸ், இது டீட்டா மைனஸ், இது டீட்டா ப்ளஸ், இது டீட்டா மைனஸ். அப்போ எந்தெந்த இடத்துல மைனஸ் இருக்குன்னா, நார்மலாக பார்த்தா ப்ளஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு, ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ அதே ப்ளஸ் தானே. இப்போ மைனஸ்க்கு உள்ளே என்னென்ன வேல்யூ இருக்குது, இப்போ இங்கே மைனஸ்க்கு என்ன இருக்குன்னா 8 இருக்குது. அடுத்த மைனஸ்க்கு உள்ளக்குள்ளே இங்கே தானே மைனஸ் இருக்குது, உள்ளே என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ இது உள்ளே இருக்கிற டேபிள், அந்த குட்டி டேபிளுக்குள்ளே இருக்க வேல்யூ தான் என்டர் ஆகணும். டீட்டா இன்வர்ஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 8,2. இது ரெண்டுத்தில் எது மினிமம், 2 தான். ஸோ 2ன்னு எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இங்கே ப்ளஸ்னால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ்னால் மைனஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், அது சேஞ்சஸ் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒன்றுமே பண்ணலை, ஸோ அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. வேறு எங்கே எதுவுமே பண்ணலை, மேலே எதுவுமே பண்ணல, ஸோ அது பிரச்சனை இல்லை. இது உள்ளுக்குள்ளே தான் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ நடுவில் இருக்க 7க்கும் ஒன்றுமே பண்ணல, ஸோ அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. இப்போது இங்கே வந்துட்டு டீட்டா ப்ளஸ்ஸு, ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை நீங்கள் இங்கே ப்ளஸ்ஸுன்னா ப்ளஸ் பண்ணணும், மைனஸ்னால் மைனஸ். இது இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இங்கே என்ன வந்திருக்கு 2, ஸோ நம்ம 2ன்னு போட்டுக்கணும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது 2, இங்கே மைனஸு, ஸோ 2 மைனஸ் 2. இப்போ ஃபஸ்ட்டு 2 இருக்கா, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. இங்கே டீட்டா ப்ளஸ்ஸுனால் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டீட்டா மைனஸ்னால் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 2, இங்கே டீட்டா மைனஸு, ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு 2. ஸோ 2 மைனஸ் 2னா 0. 0னா நம்ம அலோகேட்லேயே போட மாட்டோம். ஓகேவா, 0னா நம்ம குட்டி பாக்ஸ் போட்டு போட மாட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. இப்போ என்ன இருக்குது, இங்கே குட்டி பாக்ஸில் என்ன இருக்குது 10. இது என்னது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் என்ன ஆன்சர் இங்கே டீட்டா இன்வர்ஸில் 2. ஸோ 10 + 2னா உங்களுக்கு இங்கே 2. அடுத்தது இந்த பாக்ஸ்க்கு இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி 8 இருக்குது, குட்டி பாக்ஸ்க்குள்ளே 8 இருக்குது. இது வந்து என்ன சைனு, மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. ஆன்சர் என்ன வந்திருக்கு 2. ஸோ 8 - 2னா 6, அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா, அதுதான் அந்த வேல்யூலாம் சும்மா இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ மெயின் பாக்ஸ், இப்போ அந்த பாக்ஸ்க்கும் இந்த பாக்ஸ்க்கும் மாறிடுச்சு பார்த்தீங்களா வேல்யூஸு. அந்த டீட்டாவை கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த பெனாலிட்டி மெத்தடில் நான் அலோகேட்டட் செல்ஸு பழைய பாக்ஸ்லேருந்து எழுதியிருப்போம். அதில் மேக்ஸிமம் எதுவோ அதுலேருந்து தான் டீட்டாவை ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணுற இடம் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஒன்று வந்து வர்டிக்கலில் ஸ்டார்ட் பண்ணனால அடுத்தது ஹரிசாண்டலில் போகணும். அலோகேட்டட் செல்ஸ்க்குள்ளே தான் போகணும். ஸ்டார்ட் பண்ணும்போது அலோகேட்டட் கிடையாது, ஏன்னா இங்கே மேக்ஸிமம் எங்கேயோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் போகும்போது அலோகேட்டடுக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு வர்டிக்கல், அடுத்தது ஹரிசாண்டல், நெக்ஸ்ட்டு வந்துட்டு வர்டிக்கல். மேலே போகாது, ஏன்னா வர்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஹரிசாண்டல் இங்கே போகணும். பட் இங்கே மேலே போக முடியாது, ஹரிசாண்டல் முடிச்சு வர்டிக்கல் தான் போகணும், மேலே அலோகேட்டட் இல்லை. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்த இடத்துலையே முடிச்சிட்டாங்க. ஸோ ஆரம்பித்த இடமே ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ அந்த வேல்யூவில் இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ அந்த அப்போ டேரெக்டாக இங்கே என்ன இருக்குது ப்ளஸ்ஸு 2, அதனால் டேரெக்டாக 2. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குது, இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னா 2 தான் இருக்குது. இங்கே மைனஸ்ஸு, ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. என்ன ஆன்சர் வந்திருக்கு 2. ஸோ 2 - 2னா 0. ஆனால் 0 வந்து குட்டி பாக்ஸில் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குது 8, ஸோ 8ன்னு எழுதிட்டேன். இது என்னது மைனஸு, ஸோ மைனஸ். வந்த ஆன்சர் என்ன 2. 8 - 2னா 6. அடுத்தது பாருங்கள் 10, இது வந்து ப்ளஸ் சைனு, ஸோ ப்ளஸ்ஸு. இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு 2. ஸோ 10 + 2னா என்னது 12. நான் இங்கே 12 10 +னா அது 12. ஓகே, ஸோ அந்த பாக்ஸில் இது போட்டேன்ல. இப்போ இதுக்கு நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரியே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
நம்மளோட மெயின் இது டிஐஜே பாசிட்டிவாக வரணும், அதுதான் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வாக வரணும். இப்போ பாருங்கள் இதில் மொத்தம் எத்தனை அலோகேட் இருக்குது, 1 ரோ வைஸ் பாருங்கள். இப்போ இது முடிஞ்சிச்சு, ஓகே, இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிள் முடிஞ்சிச்சு. இதில் மொத்தம் எத்தனை அலோகேஷன் இருக்குது, 1 2, அடுத்தது 1 2, அடுத்தது 1 2. சரி, ஓகே, எல்லாம் சேம். இப்போ இங்கே பார்ப்போம், 1, இங்கே 2, இங்கே 1, இங்கே 2. ஸோ 2 தான் மேக்ஸிமம் நம்பர். ஆனால் நிறைய இடத்துல 2 இருக்குது. நிறைய இடத்துல 2 ஆகி டை ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, U1 0ன்னு போட்டுடணும். ஓகேவா, U1 0ன்னு. சப்போஸ் இந்த இடத்துலையே வந்து மேக்ஸிமமாக இந்த இடத்துலையும் ஒரு அலோகேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 3னா இங்கே 0 போடலாம், இங்கே மேக்ஸிமம் இருந்தால் 0 போடலாம். ஆனால் எல்லாமே 2 இல்லை 1, மேக்ஸிமம் அந்த நம்பர் 2. அந்த மாதிரி டை ஆகிடுச்சுன்னா U1 0வாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் U1 0வாக போட்டுடலாம். நார்மலாக நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரியே கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா இதுக்கு அலோகேட்டட் செல்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். என்னென்ன அலோகேட்டட் செல்ஸு, C12, C14, அடுத்தது C21, C22, C23, நெக்ஸ்ட்டு C32, C34. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நமக்கு ஒரே ஒன்று வேல்யூ தான் தெரியும். வேல்யூ என்ன, U1 0ன்னு தான். இதை வச்சு தான் நம்ம மற்ற எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்க போகிறோம். நார்மலாக C12னா என்னது, நைன்டீன் ஈக்குவல் டு U1 0ன்னு தெரியும், அப்போ V1 தெரியாது. ஸோ V1 19 அப்படின்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு C14னா 10, U1னா 0, அப்போ V4 is equal to 10ன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு C22னா 30, U2ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, V2 வேல்யூவும் தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க, அடுத்ததில் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போட்டுக்கலாம். C23னா 40, U2ஓட வேல்யூ தெரியாது, V3 வேல்யூவும் தெரியாது. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இது C32னா 8, U3 வேல்யூ தெரியாது, V2ஓட வேல்யூவும் தெரியாது. ஓகே, இப்போ இங்கே வாங்க, இது 20, U3 வேல்யூ வந்துட்டு தெரியாது, V4 வந்து மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே U3 வேல்யூ வந்துச்சா, 20 - 10 ஈக்குவல் டு U3. அப்போ U3 வந்து 10ன்னு வந்துடுச்சு. இப்போ இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8 is equal to 10 plus V2. அப்போ 8 - 10 is equal to V2. அப்போ V2 is equal to -2. இப்போ இங்கே V2 வேல்யூ இருக்குது, அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 30 ஈக்குவல் டு U2 -2. ஸோ அப்படி வந்துச்சுன்னா 30 + 2 ஈக்குவல் டு U2. அப்போ U2னா என்ன, 32. அதை நம்ம வந்துட்டு V2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, இல்லை U2க்கு வந்துடுச்சு, 32ன்னு வந்துச்சா. ஸோ அதை இங்கே போட்டுடணும். ஈக்குவல் டு V3னா 8. ஸோ இந்த எல்லா வேல்யூஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அடுத்த டேபிளில். இப்போ நான் இதில் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். U1 என்னது, U1 நார்மலாக 0, U2னா என்ன கிடச்சிருக்கு 32, அந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா, ஆப்டிமாலிட்டி எல்லாமே கிரேட்டர் than or equal to 0வாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். அதுதான் இது. ஃபஸ்ட்டு நான் அலோகேட்டட் செல்ஸ், நான் பேசிக் செல்ஸ் எது அலோகேட் ஆகாமல் இருக்குது, 30, 50, 70, 60, 40, 70. ஸோ அது எல்லாமே அந்த மாதிரி இது எழுதிக்கணும். ஓகேவா, நான் பேசிக் செல்ஸ்னால் நான் அலோகேட்டட் செல்ஸு. காஸ்ட் வந்து என்னது, அதே தான், இதோட காஸ்ட்டு 30, இதுக்கு 50, அந்த மாதிரி அந்த காஸ்ட் எழுதிட்டு UI + VJ அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்ம முன்னாடி ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த டேபிள் மாதிரி. அங்கே வந்துட்டு DIJ <0 வந்தது, அதனால தான் நம்ம மறுபடியும் போகணும். பட் அதே மெத்தட் தான் இங்கே, நம்ம greater than or equal to 0 கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டார்கெட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லாம் வரும். இந்த வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் இந்த வாட்டி பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கனால ஆல் DIJ greater than or equal to 0. இப்போ இந்த சொல்யூஷன் ஆப்டிமல். இப்போ நம்ம இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் இல்லை மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம்ல ஒரு டேபிள், இந்த டேபிள் வச்சு லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணது இதுதான். லாஸ்ட்டு வந்து லேட்டஸ்ட் டேபிள். இதில் 19 × 5 + 10 × 2 + 30 × 2 + 40 × 7 + 8 × 6 ப்ளஸ் இந்த வேல்யூ தப்பாக எழுதிட்டேன், இது 20. இங்கெல்லாம் கரெக்டாக நம்ம சால்வ் பண்ணோம்ல,
அது பார்த்து எழுதும்போது மிஸ்டேக் ஆயிடுச்சு. 20 × 12. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் 743. அவ்வளோதான். நான் இந்த பேப்பரோடைய லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் போட்ட நோட்ஸோட லிங்க்கு நீட்டாக எழுதியிருப்பேன். அது கொஞ்சம் எக்ஸல் ஃபார்மேட்டில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஸோ இது இப்படி தான் வேம் ப்ளஸ் மோடி மெத்தட் வந்துட்டு ஆப்டிமாலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இப்படி தான். ஓகேவா? ஸோ இதோடைய லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன். இந்த பேப்பரோட லிங்க் நீங்கள் அதில் போய் பாருங்கள். எக்ஸல் டவுன்லோட் அது கிளிக் பண்ணாலே எக்ஸலில் எல்லா பேஜஸும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் முன்னாடி வீடியோவில் போட்ட லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு, அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், வேம் மெத்தட் மட்டுமே என்ன, அப்புறம் இனி போட போகிற அதாவது டீஜெனரேசிலேருந்து நான் டீஜெனரசிக்கு கொண்டு வருது, அன்பேலன்ஸ்டு டு பேலன்ஸ்டாக கொண்டு வருது. இது எல்லாமே நான் பேப்பர் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். அதில் போய் கூட நீங்கள் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்க்குறது ஈஸியாக தான் இருக்கும், போட்டு பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக வரும், நமக்கு எங்கே டவுட் இருக்குன்னு தெரியும். ஸோ இதை நீங்கள் போட்டு பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான் இது. எங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. நீங்கள் எந்த மாதிரி இன்ஜினியரிங்கோ உங்களுக்கு அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கேளுங்கள்.